இந்த அவனுக்கு குடலே தான் ஏறிக்கிச்சுங்க, குடல் ஏறிக்கிச்சு. அதனால் இப்போ தான் போய் நீவிட்டு வந்து அதை நீவினதை வீடியோ எடுத்துக்கலாம்னு நினச்சா மறந்துட்டேன். காரம் பாருங்க, உள்ள பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. ஆடாடாடாடா சேசடி தான் சாப்பிடுவாங்க போல. சரி, நம்மளால் விட்ட முடிச்சுருவானுங்க. அடுத்து பாருங்க நொறுக்கலுங்கிறது அந்த தட்டு வடையே எடுத்து வச்சு அப்படியே நொறுக்கி பண்ணுறதுங்க. அதாவது எப்படி பண்ணுறாரு முதல்ல எடுத்தோன்னே தயிராடானா தயிர். ஓகேங்க மக்கள், நம்மளுக்கு தான் தயிர் கல்ல போடுறாரு. முதலில் தயிர் ஊற்றிடுறாரு. இதில் என்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணால் நான் என்ன பயங்கரமாக இருக்கேன்னு அது மக்கள் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் தம்ப்ளைன் டைட்டில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. சில பேர் வந்து K7க்கு மீனிங் என்னன்னு கேட்குறீங்க. என் பேர் K7ங்க, அதனால் K7 வச்சுருக்கிறேன். சரிங்களா, ரைட், ஓகே. ஒரு காலத்தில் மயிலையெல்லாம் பார்க்கறது வந்து பெரிய அதிசயமாக இருந்தது. இப்போவெல்லாம் எங்கே பார்த்தாலும் மயில் தானுங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது மயில் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு 5வது 6வது படிக்கும்போது மயில் எங்கே இருந்ததுன்னு வைங்க, ஓடி போய் பார்க்க போவோம். எங்கள் மயில் அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் மயில் ரொம்ப குறைவுங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, பூரா எங்கே பார்த்தாலும் மயில். கிட்டத்தட்ட இப்போ இங்கே இருக்கிற மயில் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஒரு ஜூம் பண்ணுற பாருங்க, குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 20 மைலுக்கு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். 15 மைலுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்களேன். நம்ம ஏரியா தானுங்க, ஜம்முன்னு இருக்குது. அத்தனை மைல் மேய்ச்சிக்கிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டு, சரி இந்தியாவின் தேசிய பறவை. வாங்க பார்க்கலாம். சரி வாங்க, இது வந்து நம்ம சொந்தக்காரர் காடு தான், எங்கள் சித்தப்பங்காடு தான் அது. ஐயோ ஐயோ, ஊருக்கால் இருக்கிறாங்க, காடெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்களேன், அப்படி எங்கள் அப்பா சாமி தெரியுதுங்களா? இந்த வாரம் எத்தனை மயில் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குதுங்க. சரி ஓகே மக்கள், வாங்க போகலாம். அது இங்கே திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா பூச்சி உள்ள நின்றுட்டு இருக்க மாட்டேருக்குது. காட்டுக்காலில் ஒன்றும் சேதப்படுத்தலை. நம்ம அதை போய் முழுக்க வேணாம், ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி காமிக்கிற மட்டும் பக்கத்தில் போனேன். மக்கள் அதுக்கடுத்து பாருங்கள், இந்த அவனுக்கு குடலே தான் ஏறிக்கிச்சுங்க, குடல் ஏறிக்கிச்சு. அதனால் இப்போ தான் போய் நீவிட்டு வந்து அதை நீவினதை வீடியோ எடுத்துக்கலாம்னு நினச்சா மறந்துட்டேன். சரி, அப்போ நீ காலைல ஒரு டைம் நீவனு, இப்போ ஒரு டைம் நீவனுங்களா? இப்போ பரவாயில்ல, பையன் ஓரளவுக்கு இதாகிட்டே. காலைல ரொம்ப சோர்ந்து கிடந்தது. இப்போ பொட்டாட் நின்று நீவும்போது இப்போ செம காமெடி நின்று அது எடுத்துருக்கலாம், வீடியோ எடுத்துருக்கலாம். பரவாயில்ல, இப்போ தேறிக்கிட்டானுங்க. மக்கள் அதுக்கடுத்து இங்கே வாருங்களேன், இந்த ஆட்டுக்குட்டிங்க சரியான சேட்டை பண்ணுதுங்க. இங்கே வாருங்களேன், மாட்டு மேலே ஏறி படுத்துக்கிச்சு பாருங்க. இதுக்கு என்ன கொழுப்பு வருங்களே. ஏய், அந்த மாடு எந்திரிச்சா என்னத்துக்காக நீங்கள் வந்துருச்சு பேருங்க பாருங்க, இதான் பாருங்க. ஏய் சேட்டை எப்போ பார்த்தாலும் இதுக்கு இதே தான் விளையாட்டு. அந்த மாடும் எதுவுமே சொல்கிறதே இல்லைங்க, மூணு எடுத்துக்குது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அதான் இப்போ தான் பில்லு கொறிச்சு பழகுது. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு இப்படி தான் இப்போ கொறிச்சு பழகும், அதுக்கப்புறம் தான் அப்படியே சாப்பிடுங்க. சரி ஓகே, வாங்க போகலாம். மக்கள்ஸ் சிறிது நேரம் கழித்து வண்டி எடுத்துகிட்டு ரைடு கிளம்பியாச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அப்படியே இன்ட்ரோவில் பார்த்துட்டு தான் வந்துருப்பீங்க. நம்ம ஊர் சிவகரியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. யாரு கூட அப்படின்னா, அது இன்ட்ரோவில் பார்த்துருந்தாலும் பார்த்துருப்பீங்க, நம்ம கௌதம் கூட தானுங்க. நேற்று இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், அந்த விஷயத்தை அங்கே போய் சொல்கிறேன். கௌதம்கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். வாங்க போகலாம் வாங்க. மக்கள்ஸ் எப்படி ஃபைனலி மீட்டு நம்மளே எங்கே பேக் எங்கே இருக்குதா தம்பி? வாங்கண்ணு ஆடா, நீங்களா? ஓகே வாங்கண்ணு. மக்கள் தம்பியாக இருந்தா நம்ம காரணம்பாளையத்தில் போய் குளிச்சோம்ல, அன்னைக்கு வந்தார்ல அந்த தம்பி தான். மாப்பிள்ளை வீடியோ பார்த்து இன்னைக்கு சிவந்துதா மஞ்சு மேல் பாய்ஸ் ஆற்ற கடந்த போய் நொங்கு ஓட்டமில்லைங்க, அந்த வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். ரைட் ஓகேங்க. சரி வாங்க மக்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே தட்டு வடை செட்டுக்கு வந்திருக்கிறான். ஆக்சுவலாக என்னடா பேக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு கேட்குறேன், ஒன்றுமே புரியல அப்படிங்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், மஞ்சு மேல் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. காவேரி ஆற்ற கடந்து போய் நொங்கு வெட்டி சாப்பிட்ருப்பேன் நானும் கௌதமன், அப்புறம் ஊஞ்சலூர் பசங்க எல்லாமே. அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து பேக்கை வச்சுட்டு வந்துருந்தாங்க. அந்த காரணத்தினால மாப்பிள்ளை இப்போ எடுத்துகிட்டு வந்தான். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி சொல்லியிருப்பேன்ல, ஊஞ்சலூர் அவங்க ஊரில் வந்து மாரியம்மன் வந்து சாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரியம்மன் போய் சாட்டிட்டாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் தொட மாட்டாங்க. ஏமாப்பிள்ள தொட மாட்டாங்க. அப்புறம் இது எத்தனை நாள் சாட்டு? 16 நாள் சார். 16 நாள் செட்டு. 17வது நாள் நோம்பியா? நோம்பி பூக்குள்ளே எல்லாமே. இந்த செவ்வாய் போய் அதான் 16 நாள் கரெக்டாக போய் தான் புதன்கிழமை ஒரு செவ்வாய் சாட்டுவாங்க. புதன்கிழமை வெள்ளி வந்து
புதன் பூக்குழி, வியாழன் வந்து கிடா வெட்டு, புதன் பூக்குழி, வியாழக்கிழமை தேர், பொங்கல், தேர், அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீர். வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீர். மஞ்சள் நீர் விளையாண்டு அந்த கம்பத்தை கொண்டு ஆற்றுல விடுறது. கம்பத்தை கொண்டு ஆற்றுல விடுறது. மஞ்சள் நீர் விளையாடுறதுக்கு அப்புறம் கம்பத்தை கொண்டு ஆற்றுல விடுறது. ரைட், ஓகே மக்கள். சரி வாங்க, எங்கள் ஊர் சிவகரையில் இன்னைக்கு என்ன அந்த காரணத்தினால வந்து நான்வெஜ் கிடையாது. இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அம்மன் கோவில், சிவகரி பக்கத்தில் அம்மன் கோவிலில் வந்து தாத்தா சில்லி கடைன்னு சொல்லி போட்டிருப்பேன். அங்கே போயிட்டு சில்லி சாப்பிட்ருக்கலாம். ஸோ அதனால் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா மாப்பிள்ள அந்த காரணத்தினால தட்டு வடை செட்டுக்கு வந்துருக்குறோம். வாங்க சாப்பிட்லாம் மாப்பிள்ள, ஆரம்பிக்கலாமா? ரைட், ஓகே. அக்கா என்ன அண்ணனுக்காண்ணா? சரி, ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தட்டு வடை கிடைச்சா போதும். மக்கள், தட்டு வடையில் வந்து இனிப்பு இருக்குதுங்க, காரம் இருக்குது. அக்கா அப்படியே கொஞ்சம் நகர்ந்தீங்கன்னு பரவாயில்ல. ஓகே, ரைட்டு. சரி, இனிப்பு செட்டு 2 போட்டுருங்க. கார செட் அது என்னது, பீட்ரூட்டு, கேரட்டு, அதுக்கப்புறம் புதினா வச்சிருக்காங்க, அந்த சட்னி வச்சிருக்காங்க. தட்டு வடை சின்ன சின்ன தட்டு வடையை வச்சிருக்காங்க. தட்டு வடையில் தேங்காய் ஊற்ற மாட்டாங்க மாப்பிள்ள இங்கே. இது சின்ன வில்லேஜ் மாப்பிள்ள. இப்போ என்ன மாப்பிள்ள சொல்லியிருக்கிற? ஸ்வீட் 2 காரம் 1. சரி, ரைட்டு. இதை பாருங்க மக்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது காரமாங்கக்கா. காரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பீட்ரூட்டு மேலே வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு காரத்தை தொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பீட்ரூட் வைக்கிறாங்க. ஓகே, எங்கள் ஊரில் இது கிடைக்கிறது பெருசுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ தான் வந்திருக்குதுங்க இதெல்லாம். அதுக்கடுத்து மேலே வந்து அதுக்கு பேர் என்னது, கேரட் வைக்கிறாங்க. கேரட்டு, அதுக்கப்புறம் மேலே கோரியாண்டர், கொத்தமல்லிங்க, தயிர் நறுக்கல் போட்டுருங்க. ரைட் மாப்பிள்ள. அதுக்கடுத்து என்ன சொல்லிக்கிறீங்க? தயிர் நொறுக்கலா? ரைட். அதுக்கடுத்து மாப்பிள்ள தயிர் நொறுக்கல் சொல்லிக்கிறாப்பிள்ளைங்க. அடுத்து பாருங்க, மேலே வெங்காயத்தை வச்சுட்டாங்க. சாப்பிட மாட்டேன்னா ஈரோட்டில். நெக்ஸ்ட் என்னக்காது, தக்காளி சாஸா, ஸ்வீட் சாஸு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் சாஸுங்க மக்கள்ஸ். சூப்பரு. அவ்வளோதான், மேலே தூக்கி தட்டு வடை தூக்கி அடுக்குனாங்க, முடிஞ்சுங்க. ரைட், ஓகே. மாப்பிள்ள காரம் எப்பமா? தம்பி நம்ம ஊர் கெஸ்ட்டு, தம்பிக்கு கொடுறா ஃபஸ்ட்டு. தட்டு வடை சாப்பிடும் முறையினே இருக்கு. அப்படியா? ஏய், கீழே மிஸ் ஆகாம 2 பேர் ஆளுக்கு ஒரு பைட் வைங்க. எப்படிங்கண்ணா இருக்குது? நல்லா இருக்குதா? அப்போ உங்களுக்கு நீங்கள் சாப்பிடாத ஸ்ட்ரீட் ஃபுட்டே கிடையாது. கார்னர் வந்து நிறைய இடத்துல கிடைக்கும். ஸ்வீட் சத்தமாக பேசு. ஸ்வீட் செட் வந்து நீ தான் ஃபஸ்ட் சாப்பிட்றேன். நீ தான் ஃபஸ்ட் சாப்பிட்றியா? பாடுறா, காரம் தான் சாப்பிட்டுருக்கோம். ஓ ரைட்டு. நானும் கோதாவில் இறங்கிட்டா மக்கள். அடுத்து பாருங்க, நம்மளால என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தானுங்களா, நான் அவனை பார்த்து பேசிட்டு வர கேப்பில் அந்த ஸ்வீட்டு தட்டுவடை சட்டை முடிச்சுட்டானுங்க. சரி வாங்க மக்கள், இதே நம்மள காரமா ஸ்வீட் தானா? சரி, ரைட்டு. இன்னொன்று ஸ்வீட் தான் மக்கள் போட்டிருக்காங்க. மாப்பிள்ள வாங்க, ஒரு பைட் எடுங்க. வாங்க மாப்பிள்ள, பரவாயில்ல, வா எடுத்து சாப்பிடு. இதுதான் மக்கள் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு சந்துரு. நாங்களாம் இப்போ பண்ணாத அளப்பறையே இல்லை. மாப்பிள்ள நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. ஓகே மாப்பிள்ள, எஸ். ஓகே. அடுத்து பாருங்க, காரம் வந்திருக்கு. தம்பி ஆரம்பிக்கலாம். காரம் அடுத்து காரத்தை எடுங்க. காரம் பாருங்க, உள்ள பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது. அடாடாடா, சரி தான் சாப்பிடுவாங்க போல. சரி, நம்மளால விட்ட முடிச்சிருவானுங்க. நான் எடுத்துக்கிறேன், முன்கூட்டி எடுத்துக்கிறேன். ரைட், ஓகே. பொட்டுக்களையும் போட்டு அரைச்சிருக்காங்க. பொட்டுக்களையும் போட்டு அரைச்சிருப்பாங்க. சூப்பராக பொட்டுக்கடா சோக்கா இருக்குதுங்க. செம்மையாக இருக்குதுங்க. நார்மல் தட்டு வடை நம்ம வீட்டில் வேணாந்து அப்படியே எம்டி அடித்து சாப்பிடுவான். இதில் இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வைக்கும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு. மாப்பிள்ள மக்கள் அடுத்து பாருங்க, நொறுக்கலுங்கிறது அந்த தட்டு வடையே எடுத்து வச்சு அப்படியே நொறுக்கி பண்ணுறதுங்க. அதாவது எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்களா? அண்ணன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு. நம்மளாக தான் கொஞ்சம் சைடு கேப்பில் நுழைச்சி எடுத்துக்கினேன். ஓகே, அவ்வளோதானுங்க. எடுத்து அப்படியே குண்டால் ஓடுறேண்ணா. அடுத்துண்ணா
அடுத்த இன்க்ரீடியன்ஸு என்னண்ணா அது அதுதானா தட்டு வடையா தான் ஓகே ரைட்டு மிக்சருங்க அடுத்து மிக்சரு நடக்கல நிலக்கடலை கானு ரைட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கேரட்டு பீட்ரூட்டு ரைட்டு அதுக்கடுத்து ஆனியனு ரைட்டுங்கண்ணா நெக்ஸ்ட்டு என்னங்கண்ணா அது தக்காளி சட்னி நெக்ஸ்ட்டு தக்காளி சட்னி மக்கள் இதில் மிக்சிங் நிறையா இருக்குது ஆ அதே மாதிரி இது கார சட்னி இது கார சட்னிங்களா ஆமாம் ரைட் ஓகே அடுத்து கார சட்னி காரம் கரெக்டாக போடுங்க ரொம்ப வேணாம் கார சட்னி போட்டார் பச்சை மிளகாய் சட்னி ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இல்லை மிக்சிங் அதில் நிறைய மிக்சிங் நிறைய இருக்குது இப்போ என்ன தேங்காய் எண்ணெய் அது தேங்காய் எண்ணெய் ரைட்டு அடுத்து அது பிளேட்டுங்க அது கவரு அடுத்து கலக்க வேண்டியதுதான் இதான் என்னன்னா நொறுக்கலா நொறுக்கல் பார்க்கலாம் நொறுக்கலா இருக்கான்னு பார்க்கலாம் முட்டை ஓட்டா முட்டை நொறுக்கல் இல்லைண்ணா ரைட் ஓகே வேவிச்ச முட்டையா அவிச்ச முட்டை ரைட் ஓகேண்ணா சூப்பர் மக்கள் பாருங்க இதுதான் நொறுக்கல் ஜம்முட்டு இருக்குது பாருங்க நம்ம எடுத்து சாப்பிடுங்க கிளாஸ் ஆஃப் ஆயிடுச்சுடா எப்படா இருக்குது கிளாஸ் ஆஃப் ஆயிடுச்சு ஹீட் ஆயிடுச்சு நல்லா இருக்குதா ம் காரம் நொறுக்கலுக்கா நல்லா இருக்குது கையில் அடிச்சு சாப்பிடுவோம் ஸ்பூன்ல வாயில் சாப்பிடுக்குறியா இந்த அளவில் தான் இந்த ஸ்பூனில் எடுத்தால் தான் இந்த டேஸ்ட் நாக்கு அளவான ஸ்பூனில் எடுத்தாவா நான் கையில் அதிகமாக சாப்பிடுங்கிறக்கா நீ இந்த மாதிரி எனக்கு கதை கட்டுற ஓ நோ நல்லா இருக்குது ம் சூப்பராக இருக்குங்க நீ பொள்ளாச்சியில் நொறுக்கல் சாப்பிட்டது இல்லையா பொள்ளாச்சியில் நம்ம ஏரியா சாப்பிடு இது நம்ம ஏரியாவில் தானே ஃபேமஸ் சேலத்தில் தான் இந்த ஒரு மெயின் சேலத்தில் தான் ஃபேமஸா ம் நம்ம கரூரில் வந்து கரம் கரூரில் வந்து கரம் ம் பொரி இதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க இங்கே வந்து நம்ம ஏரியாவில் தான் இது நொறுக்கோல் தட்டோடி செட்லாம் வந்து நான் சேலம் ஃபேமஸ் தட்டோடி செட்னு போடுவாங்கல்ல ஆமாம் அது நம்ம ஏரியாவில் ஃபேமஸா நம்ம ஏரியாவில் இது ஃபேமஸ் ஓ இதுக்கு பொள்ளாச்சியில் இருக்கும் அங்கெல்லாம் அவ்வளோக்கா இருக்காது ஓகே சூப்பராக இருக்குது அடுத்து தயிர் கல்லைன்னு ஒன்று இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்லாம் ஓகேண்ணா முதல்ல எடுத்தோன்னே தயிராடாண்ணா தயிர் ஓகேங்க மக்கள் நம்மளுக்கு தான் தயிர் கடலை போடுறாரு முதலில் தயிர் ஊற்றிடுறாரு அடுத்து சால்ட்டு பாருங்க அண்ணன் தான் செய்கிறாரு ஓகேண்ணா போடுங்கண்ணா நெக்ஸ்ட்டு சால்ட்டு அடுத்துங்கண்ணா அடுத்து கடலைங்க வச்சுருக்கிறீங்க ஓகேண்ணா காரக்கடலை ரைட் ஓகே அடுத்து மிக்சரு அடுத்து 2 கானு அடுத்து கேரட்டு பீட்ரூட்டுங்க சூப்பருங்கண்ணா அடுத்து ஆனியனுங்க அடுத்து தக்காளி சட்னிங்க ஓகேண்ணா நெக்ஸ்ட்டு தக்காளி சட்னிங்க அதுக்கடுத்து காரம் அண்ணா காரம் மீடியமாக போடுங்க என்ன மாப்பிள்ள அதுக்கடுத்து கலக்க அப்படிங்க காட்டுங்க மிக்ஸு சூப்பருங்கண்ணா அவ்வளோதான் தயிர்கள்லாம் ரெடி சோக்கா இருக்குதுண்ணா ரைட் கவுதுமே ரெடி டூ அங்கேயா அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து மேலே கொஞ்சம் பூந்தி கோரியாண்டர் கொத்தமல்லிங்க தூவி விட்டு அவ்வளோதான் எல்லாமே சும்மா லைட்டாக மேலே போட்டுவிட்டு ஸ்பூன் தேவையில்லை இருக்குது எல்லாமே ரைட்டு மாப்பிள்ளை இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஆரம்பிக்கலாம் இதை ஓகே மக்கள் இங்கே பாருங்க அப்படியே பார்க்குற கடையே ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது ஏன் மாப்பிள்ள எங்கே இருக்குன்னே தெரிய முடியாது ரைட்டுங்க சூப்பர் தெரியுதுங்க இதுதாங்க தயிர் கடலைன்றது இதில் என்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணால் நான் என்ன பயங்கரமாக இருக்கேன் என்னது தயிர் மட்டும் பால் வாங்கி பெற போட்டு அதை யூஸ் பண்ணாங்க வைங்க இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஆனால் இதுவே செம்மையாக இருக்குது இந்த டிஷ்ல அது பெருசா உனக்கு தெரியாது சட்னி கிட்னி எல்லாம் கலந்துடுறாங்க இது காரமும் எல்லாம் சேர்ந்து கலந்துதா ஆனால் அது பெருசா இதில் ரோல் பண்ண பாதிக்காது ரோல் பண்ணாது நம்மளால் கரெக்டாக பேசுகிறாங்க ஜம்
நிறைய பேர் தயிர் பிடிக்காதவங்க கூட ம் இந்த தயிர் நொறுக்கில் இந்த தயிர் கடை இதெல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா கம்பல்சரி பிடிக்கும். பிடிக்கும். தயிர் சாப்பிடாங்க கூட சாப்பிடுவாங்க தானே. நல்லா இருக்குது, உண்மையுமே நல்லா இருக்குது. பக்கா மக்கள் தட்டு வடை செட்டை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னா இந்த கடை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேங்க. இங்கே வந்து சாப்பிட்டு நானும் கௌதம் வந்து கிளம்பி பொள்ளாச்சி போயிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் பஜ்ஜி இதெல்லாமே வந்து 5 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. பிரெட் பஜ்ஜி 5 ரூபா தானே மாப்பிள? 5 ரூபாய்க்கு கொடுக்குறதுலாம் பெருசு. எல்லாமே இந்த மாதிரி ஐட்டங்கள் பூராமே 5 ரூபா. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது முட்டை கலக்கல் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஏங்க அதெல்லாம் நேரமே முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் அன்டைம் ஆகி போச்சு. இப்போ வந்து இருக்கிறத அப்படியே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு வந்திருக்கிற மக்கள் நான்வெஜ் சாப்பிடாங்க அப்படியே வச்சு கடையை பார்த்து அப்படி சாப்பிட்டுருக்கேன். சரி வாங்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ரைட் ஓகே. இங்கே பாருங்க இந்த முட்டை கலக்கல் சமோசா கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் தான் இருக்குது கடை. நான் இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை. ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிடணும். இங்கே பாருங்க இங்கே வந்து அப்படியே இது பிரெட் பஜ்ஜி இருக்குது. இங்கே வந்து வாழைக்காய் பஜ்ஜி இருக்குது. இங்கே மிளகா பஜ்ஜி இருக்குதுங்க. ரைட் ஓகே. அக்கா வந்து மிளகா இது வாழைக்காய் சீவிட்டுருக்கேன். அண்ணன் இங்கேக்கா கோயிலுக்கு போயிருக்காரா? ரைட்டு ஓகே மக்கள்ஸ். இதெல்லாம் சாயந்தரம் நேரமே வியாபாரம் ஏக்கா முகலமான வியாபாரம். அதான் இன்னொரு 1/2 hour கிளம்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ரைட் மாப்பிள்ள என்ன சாப்பிட்லாங்க? எது வேணா சாப்பிட்லாமா? சரி இதில் அந்த பையனுங்க இன்னொரு ராகேஷ் ஸ்கூட்டர் போய்க்கலாம். போய் இன்னொரு பையன் வந்து முடி வெட்டு வந்துருக்கிறாப்பிள்ளைங்க. அதனால தான் எங்கள் ஊருக்கு தேடி வந்திருக்காங்க. நம்ம முடி வெட்டு போலங்க அங்கே வைங்க. இது எல்லாத்துலையும் ஒன்று வைங்க. இதில் ஒன்று அதில் ஒன்று மிளகா ஒன்று வைங்க. மிளகா ஒன்று ரைட்டு. சட்னி மக்கள் தேங்காய் சட்னி. அது என்ன சட்னிங்க? தக்காளி சட்னி. அது குருமா. தேங்காய் சட்னி தக்காளி சட்னி குருமாங்க. இதுதான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஓகே மாப்பிள்ள சாப்பிடுங்க. நான் இன்னொரு பிளேட் கொடுத்துருங்க. அதே மாதிரி சூடாக இருக்குதா? பரவாயில்லடா. கொடுங்க அதே மாதிரி சட்டி கொடுத்துருங்க. நல்லா இருக்குதா? நல்லாக்குது. சூப்பர் மாப்பிள்ள. இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்போம் மக்கள். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ரைட் ஓகே. இந்த பிரெட் பஜ்ஜி பாருங்க இவ்வளோ பெருசு இருக்குதுங்க. இவ்வளோ பெருசை வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குறது பெருசு. ஏமாப்பிள்ள இவ்வளோ பெருசை 5 ரூபாய்க்கு கொடுக்குறது பெருசு. தரம் இங்கே ரொம்ப பிடிச்ச பிரெட் பஜ்ஜி ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இந்த முட்டை கலக்கல் நான் சாப்பிட்டதில்ல. ஒரு நாள் கம்பல்சரி சாப்பிட்றேன். நான் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? இந்த சுண்டல் பட்டாணிலாம் போட்டு அது கூட அந்த முட்டையெல்லாம் அதாவது வேவிச்ச முட்டையை வந்து உள்ள கட் பண்ணி போட்டு சமோசாவை பிச்சு போட்டு அதை கலக்கி அது ஒரு நல்லா இருந்துச்சா? ஓகே சரி ஓகேங்க. இது வருண்ணா நம்ம மாப்பிள்ள நம்மளுக்காக பிடிச்சி நிற்கிறாப்புல. பிரெட் பஜ்ஜியோட கார்னர் வந்து பயங்கரம். பிரெட் பஜ்ஜியோட கார்னர் பிரெட் பஜ்ஜியோட அந்த கார்னர் நல்லா இருக்கிற அந்த கார்னர் வந்து இப்போ அந்த பன்னில் உள்ள பூரா ஒயிட்டாக இருக்குது. அந்த எட்ஜஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்களா? அது மட்டும் இனிச்சு கிடக்குது வாழைக்காய் பஜ்ஜி. ஓகேங்க தரோம். அடுத்துங்க ஓலா சாப்பிட்டு ஃபைனலாக டீ ஏதோ ஒன்று ஹாட் ஆர் கூலிங். ஓகேங்க சாப்பிட்டு மீட் பண்ணுறேன். அடுத்து பாருங்கள் இந்த சமோசா இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டை கலக்கல் சமோசா இல்லைங்க. எம்டி சமோசா வந்து வெங்காயத்தில் நம்ம நார்மல் சமோசா இருக்காங்க. அது இங்கே போட்டிருக்கிறாங்களாம்மா. இது வந்து டெய்லியும் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அவங்க கொண்டு போகிற வச்சுருந்தாங்களாம்மா கடைக்காரங்க. அதை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மாப்பிளை வாங்கி சாப்பிட்டான். அரை சமோசா எடுத்து டக்குன்னு வாயில் கிடச்சிட்டான். இதுக்குள்ள என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வெங்காயங்களா? வெங்காயம் கேரட். வெங்காயம் கேரட் போட்டு மட்டுமே, அதாவது உருளைக்கிழங்கு போடாங்க, வெங்காயம் கேரட் போட்டு மட்டுமே சமோசா செஞ்சுருக்காங்களாமா. செம்மையா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம தம்பி ராகேஷ். நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்கிட்ட மொதல் வீடியோக்குள்ள வராப்புல வாங்கிங்க. அப்புறம் நம்ம தம்பி தான் நம்ம எதே முடி வெட்ட வந்தா பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் முடி வெட்டுற வீடியோலாம் போட்டிருப்பேன். எல்லாம் ஸ்லைட் ஷோ ஆகும் பாருங்க. நம்ம இதில் அந்த அண்ணன் நல்லா வெட்டுவார். சொன்னால அவங்க வந்து ஓஞ்சலூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து அந்த அண்ணங்கிட்ட வெட்டுறாங்க. வெட்டிட்டு அப்புறம் மாப்பிள்ளை தான் பேக் எடுத்துட்டு வந்தானுங்களா? அப்படியே அந்த சாப்பிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போவாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். நல்லா ஓகே சரி ஓகே மக்கள். சோக்கா இருக்குது மக்கள். அடுத்து நானே கௌதமே, பின்னாடி ராகேஷ், பயமேறனா தீபக் எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா போயிட்டு சூடாக காபி சாப்பிட போறீங்க. நிறைய என்ன பலகாரம் சாப்பிட்டு என்ன ஆகி போச்சு அப்படின்னா எல்லாம் கண்டா ரொம்ப தப்பு ஓட்டிட்டு இருக்குது. அந்த காரணத்தால் டக்குன்னு ஆயில் சாப்பிட்டோன்னே சூடாக சாப்பிடணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த கொழுப்பு வந்து டைல்யூட் பண்ணிருமில்ல. அந்த காரணத்தினால வந்து
இந்த பிளாக் பொக்கே அப்படிங்கிற ஒரு காஃபி பிராண்டு கம்பெனி கடைக்கு வந்திருக்கிறேன். நான் எனக்கு சாப்பிட்டதே இல்லைங்க. கௌதம் தான் சொன்னேன். இது வந்து கோயம்புத்தூர் பையன், சின்ன பையன் தான் ஓனருங்களாமா. ரொம்ப பிரபலமான பிரான்ச்சைசிஸ் வந்து நிறையா இருக்கக்கூடிய கடைங்களாமா. சரி வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டு அவ்வளோ வீடியோ என் பண்ணிக்கலாங்க. ரைட், ஓகே மக்கள்ஸ், வாங்க. பிளாக் பொக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடை பேர். நான் இங்கே வந்ததே இல்லை. எங்கள் ஊர் தாங்க கடை, ஆனால் நம்ம இங்கெல்லாம் வரதே கிடையாது. இன்றைக்கி தான் முத வரேன். வாங்க சொல்லுவோம். நான் 4 காஃபி உள்ளே வந்த உடனே வாசம் கொளுத்துதுங்க. இந்த காஃபி தூள் தயாரிப்பாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு போனால் எந்த மாதிரி வாசம் அடிக்கும், அந்த மாதிரி வாசம் அடிக்கும். வாங்க, காஃபி தயாராகிடுச்சு, எடுத்துருவோம். ஓகே, எல்லா ஆளாளுக்கு எடுத்துங்க. சூப்பரு. இதுக்கு பேர் வந்து தபராவாமாங்க. எனக்கு எங்கள் அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாரு ஒரு டைமு. சூப்பர். காஃபியும் கொடுத்து அதை நம்மளை வந்து ஆற்றி குடிக்க சொல்கிறக்கூடிய ஒரு மெத்தடு தான் இந்த தபரா மெத்தடு. அப்படி இல்லைங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியாத மக்கள், நான்லாம் கற்றுக்கிட்டீங்க. என்ன, நம்மளுக்கு தேவையான சர்க்கரை, நம்மளுக்கு தேவையான இது தூள், அது 2 தேவையான அளவு வச்சுட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். அதுக்காக தான் இந்த மெத்தடு. ரைட், ஓகே. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு நான் காஃபி ஆற்றுனேன்னு வைங்க, டம்ளர் எங்கே இருக்குதுன்னே தெரியாது, தொலைவு ஒன்று பிடிச்சிட்டேன். ரைட், ஓகே மக்கள், பக்கா சாப்பிட்லாங்க. ஓகே மக்கள், சாப்பிட்லாம். ஓகே, எஸ், cheers. வாங்க மக்கள் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. 5 ரூபாய்க்கு ஒர்த்து தானே? பர்ஃபெக்ட்டு. செம்மையாக இருக்குது, காஃபிக்கு செம்மையாக இருக்குதுங்க. நான் கூட வெளியே இந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்த்துட்டு காஃபி 25 ரூபா சொல்லுவாங்க நினச்சேன். பரவாயில்ல, ஏங்க ஒர்த்து தானே? ஒர்த்து. சுதாகர் இல்லைங்க, சுதாகர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 200 ரூபாய்க்கு ஒர்த்து வேணுங்கிற போட்டுக்கலாம். ஒர்த்து அப்படிங்க, ஒர்த்து. சக்கத்தான் இருக்குது மக்கள். சரி, ஓகே மக்கள், அவ்வளோதான், கிளம்பியாச்சு. பாய். மாப்பிள்ள இப்படி. சரி, ஓகே மாப்பிள்ள, பாய்டா. சரி, ஓகே மக்கள், வாங்க வீட்டுக்கு போகலாம்.